அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பெஸ்ட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறையை பார்க்க அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். குக்கர் அடுப்பில் வச்சிடுறேன். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கல்பாசி ஒரு துண்டு, சின்ன ஜாதிபத்திரி, 5 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 ரம்ப இலை. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதில் பாதி போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கி வந்த உடனே பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 5 பல்லாரி சின்ன சின்னது, அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் தயிர், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போது 4 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு அதை நல்லா கிண்டி விடுவோம். கொஞ்சம் போல் புதினா, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். சரிங்களா? இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பீன்ஸ் ஒரு 100-150 கிராம் பீன்ஸு, அதையும் போட்டுக்கிறேன்.
உருளைக்கிழங்கு அதையும் போட்டுக்கிறேன். நான் தொலி எடுக்காமல் தாங்க போடுவேன். தொலி எடுக்காமல் போட்டால் தான் வந்து வாய்வு கலையுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தொலி எடுக்காமல் தான் போட்டிருக்கேன். ஒரு சிலர் தொலியை எடுத்துட்டு போடுவாங்க. நான் அப்படியே தான் போடுவேன். மீன் மேக்கர் ஒரு கப்பு நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அலசி போட்டுன்னு வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். திரும்ப மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வத்தத்தூள், இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு குழம்பு மசாலாத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பிரியாணி மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ணதுங்க, கடையில் வாங்கினது இல்லை. வீட்லேயே நான் அதை ரெடி பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்து அதை பிரியாணி மசாலா திரிக்கும் போது அது வந்து நல்லா மணந்துக்கிட்டு நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம வீட்டில் நம்ம வறுத்து செய்கிறதுனால. அது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசி 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 3 4. நான் வந்து அரிசி எடுத்த கிளாஸை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அந்த கிளாஸால் தான் நான் தண்ணி அளத்து இந்த செம்பில் ஊற்றினேன். ஊற்றி பார்த்து தான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ ஏன்னா அரிசி வந்து ஒரு 3/4 மணி நேரமாக ஊறுது. 8 மணிக்கு கழனி பணிஞ்சு ஊற போட்டேன். இப்போ இதில் போட்டுருவோம். காய்கறியும் நிறையா இருக்குது. அரிசியும் 3 கிளாஸுக்கு வச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் அது நல்லபடியாக வெந்து வரட்டும். எல்லாம் வெந்து கரெக்டாக வரும்னுட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அளவுகள் எல்லாமே கரெக்டாக தாங்க வச்சுருக்கேன். இது கடையில் திறந்தெல்லாம் பார்க்க முடியாது. பாருங்கள், எல்லாம் கரெக்டாக எல்லாம் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா அது வெந்து வந்த பிறகு நம்ம பார்ப்போம். சரிங்களா? முன்னாடி வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டேன். அரை ஸ்பூனு கொஞ்சம் கூட. கொஞ்சம் கொதி வந்த பிறகு தான் நான் அந்த விசில் போடுவேன். கொதி வரட்டும், பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். பாருங்கள், இப்போ கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இப்போது எலுமிச்சம்பழத்தை ஊற்றி நம்ம ஒரு பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நம்ம அதை கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு விசில் போட்டுடலாம்.
மாஷா அல்லாஹ் நல்லா மணந்துக்கிட்டு நல்லா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக இதை ஃபுல்லாக சோறாக ஆகிறதுக்கு நான் என்ன செய்வேன், மூடியை போட்டுடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போன பிறகு தான் உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன். மாஷா அல்லாஹ் ஒரு குக்கர் அப்போ அப்படியே கட்டிக்கிட்டு நிற்கிது. எடுத்தால் கீழே கொட்டிடும் சாப்பாடு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடுன்னு பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டு வச்சோம்னாக்கா நம்ம அது கரெக்டாக வருங்க சாப்பாடு. இங்கே பாருங்கள், உள்ளே இருந்து என்னால் கிண்டி எடுக்க முடியலைங்க சாப்பாடு. மாஷா அல்லாஹ் நல்லா மணமாகவும் நல்லா இருக்குது. பாருங்கள் உதிரி உதிரியாக சாப்பாடு. செம்மையாக இருக்குதுங்க சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இது அனைத்தும் புகழும் புகழ்ச்சியும் இறைவனுக்கே உரியது, அல்லாஹ் ஒருவனுக்கே. இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்க்கணும். வாசனை நல்லா சூப்பராக வருதா கமகமன்னு. இங்கே பாருங்கள், ஒரு சோறு கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி தாங்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வைக்கணும். எத்தனை பேருக்கு இப்படி வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வைக்க தெரியுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் எதுவும் தவறாக செஞ்சுருக்கேன் நான் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குக்கர் சாப்பாடு நாங்கள் நிறையா பேர் சாப்பிடுவோம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.